എസ് എസ് സൂര്യ ഒരു വേറൊരു കാര്യം കൂടെ ഇവർ വെച്ച് നോക്കുമ്പോൾ യു ആർ ഓൾസോ എ ഡയറക്ടർ. ഒരു ഡയറക്ടർ ആക്ടറായിട്ട് നിൽക്കുമ്പോൾ also a director. He is the director. Who started. No, it's like We're all fans of it. இல்லை நான் வந்து பயங்கர இப்போ assistant இப்போ அவருக்கு தேசியம் வரணுங்கள் இல்ல சூரியக்கு தேசியம் வரணுங்கள் அவர் அடுத்து நீங்க வந்து நீங்க வந்து ஏதோ ஒன்று பரையுது குறிச்ச டைரக்டர் நோ நீங்க அவர் அடுத்து போய் என்ன சார் நடிக்கிறீங்க நல்லாவே பண்ணல இந்த ஷார்ட்டை கூல் விசே சார் படம் டைரக்ட் சார் நோ அவரு என்ஜாய் பண்ணிட்டு இல்ல அது his dream was to be an actor and direction also but dream was to get a star. Yeah. And now many people are following your footsteps in Tamil industry and Hindi industry too. Seriously. But he is one of the few who succeeded. And the movies like first Ajit sir oda padam super hit, then Vijay sir oda padam super hit, then own film sir Tell him to direct. இவங்கள வச்சிட்டு இவங்கள வச்சிட்டு double heroes. Double heroes. பரி இவங்கள வச்சிட்டு எஸ்.ஜே. சூர்யா சார், சியான் விக்ரம், like Dushara also. ராஜேஷ் சுரராஜ் சார் அப்ப நீங்க அதுல ஆக்ட் பண்ணா உங்களுக்கு ஒரு கேரக்டர் சியான் சுராஜ்? சுராஜ் துஷாரா and multi roles ராஜேஷ் சார் இவங்களுக்கு டைரக்டருக்கு ஒரு கேரக்டர் இல்ல அவர் அவர் இன்னொன்னு he's got good music அவரே sense. நடிக்க வச்சிடலாம். நடிக்க வச்சுட்டு என்ன சொல்லணும்னா இப்ப நான் கேமரா அது சார் அப்படி இல்ல. ஆமா அது நல்லா இன்னும் இருக்கு. கொஞ்சம் வேணும். ஆமா, அது நல்லா இருக்கு. நீங்க பண்ணது நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் வேற மாதிரி ஒண்ணு பண்ணலாம். ரொம்ப நல்ல கரெக்டா இருந்தாலும் ரிப்பீட். ஆமா நம்ம விடாம ஆனா ஒரு விஷயம் ஒரு ரகசியம் இங்க சொல்லிடுறேன் சாரி சித்தா അവര് നമ്മൾക്ക് പഠിപ്പിച്ചു തരും ബട്ട് he'll give us freedom. He'll never say ഇങ്ങനെ ചെയ്യണോ ചെയ്യില്ല പറയും. Sometimes he will ask or I'll ask ഇത് എങ്ങനെ പറഞ്ഞാൽ നന്നായിട്ട് ഇരിക്കും അപ്പോൾ ചെയ്യും. അത്ര നന്നായിട്ട് അഭിനയിക്കും. ബട്ട് ക്യാമറ വെച്ച് பச்சை எப்படி பாரு அது வரல கேமரா வச்சா காலி எனக்கு போன் இருக்கு நான் இசை சார் வேர்க்குது இப்படி நிக்கணும் ஐயோ என்ன சார் ஒரு மாதிரி he is going he didn't even start எனக்கு என்னன்னா சார் இப்படி நிக்க சொல்றாரா அருண் சித்தா கொஞ்சம் லெஃப்ட் சார் என்ன சார் இவ்வளவு கஷ்டமா சார் இந்த நிக்கிறதே கஷ்டமா நடிக்கிறதே எல்லாம் முடிச்சு வந்தாரு ஆமா கொஞ்சம் ஸ்கொயரா இருக்குல்ல ஆனா என்ன இப்படி எப்படி பேசுறது இப்படி சார் ஓகே சார் நான் பேசல சார் அப்புறம் கண்ணு முடிக்கிறேன் வரவே இல்ல கேமரா ஆஃப் பண்ண பிறகு பேசுறாரு அப்ப வந்து நல்லா நடிச்சு காட்டுறது கேமரா அதாவது ஆக்டிங் எவ்வளவு கஷ்டம்ன்றது கேமரா வச்சுட்டு அதுதான் சார் பார்த்தாதான் கரெக்ட் தெரியும். சார் நான் டோட்டலி அதுக்கப்புறம் அது வரைக்கும் டப்பிங்லாம் நான் போகும்போது சார் ஒன் சார் அது வந்து எல்லாம் ஓகே இதுக்கப்புறம் இல்ல சார் வெரி குட் என்ன பண்ணணும் சார் சூப்பர் சார் உங்கள மாதிரி ஆக்டர் இல்ல மாதிரி ஆக்டர் துஷார மாதிரி சுராஜ் மாதிரி ஆக்டரே கிடையாதுலாம் சொல்லுவாங்க சார் சுராஜ் சாருக்கு ஏதாவது கொஞ்சம் வெஞ்சன்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி இவர் அவர் acting பண்ணும்போது கண்டிப்பா சார் நம்ம எல்லாரும் ஒரு படம் அவர் சொல்லாரு அது கரெக்ட் இல்ல சார் சூர்யா இல்ல, சார் இல்ல. சூர்யா நான் first இல்ல சார் ஃபர்ஸ்ட் டே கதை சொல்லி கொடுக்காது. பரவாயில்ல புரிய கூடாது இல்ல പറഞ്ഞാലും புரியக்கூடாது. அப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் என்ன dialogue? 25 ஷாட் சிங்கிள் ஷாட் சார் நான் பிளான் செய்ய 1 hour சார். இவர்கிட்ட கிட்ட விடு சார். கிட்ட இவரை கொண்டு வரும். விக்ரம் சார் வந்த மாதிரி கிட்ட இவரை கொண்டு வரும். நடுவில். முழு டயலாக் பாடிட்டே வரும் நம்மள இடைக்கு வந்து இறக்கு. அதுல அந்த ஏய் என்ன அந்த சிங்கிள் ஷாட்ல இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னன்னா அந்த அதாவது எவ்ரி ஷாட் ப்ரிப்பரேஷன் 1 hour ஆகும். இப்போ ஒரு டேக் ஓகே ஆகலைன்னா திருப்பி அந்த பாம்புக்கு ஃபியூவல் ஊற்றி இதெல்லாம் பண்ணிட்டு 1 hour ஆகும். இப்போ ஸோ ஒரு டேக் ஓகே ஆகலைன்னா நெக்ஸ்ட் டேக் செட் பண்ணுறதுக்கு 1 hour இல்லை 1/2 hour இல்லை அது எவ்வளோ தூரம் அந்த டேக் கிராஸ் ஆகிருக்கோ அதை பொறுத்தது. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. டேரக்டர் ஆல்ரெடி ஒரு 10 days அசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு ரிஹர்ஸ் பார்த்துட்டாரு. எங்களை வச்சு 3 நாள் ரிஹர்ஸ் பார்த்துட்டாரு. 4th day ஷூட்டிங். தட் இஸ் த லாஸ்ட் டே. அதோட ஷெட்யூல் பேக்கப். ஸோ பண்ணிகிட்ருக்கோம். நான் அந்த லாஸ்ட் ஒரு 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 ஷாட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக முடிஞ்சோடனே எல்லாமே வந்து கடைசி வரைக்கும் போயிடுச்சு. 16 minutes ரோல் ஆகிடுச்சு. டைரக்டர் பார்க்குறாரு அதில் வந்து எதுவுமே சிங்கில் வரல. இது பல கஷ்டத்துக்கு அப்புறம் இது பார்த்தா இப்போ பிளான் ஆனால் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் லேட்டாக வருது. இந்த மாதிரி ஒரு ஃபினிஷில் வந்து அழகு இல்லை. அவர் மனசில் நினச்ச அழகு வரல. உடனே மனுஷன் தேம்பி அழுதுட்டாரு. சின்ன குழந்தை மாதிரி ഇവര് ഷോട്ട് അവിടെ പോയില്ലേ നമ്മള് ഒരേ സിംഗിൾ ഷോട്ടല്ലേ നമ്മൾ അടുത്ത ഊർ പോയി അത് വരും മുൻപ് കുറച്ച് ചെറിയ അഴുതിട്ട് വരാം മന്തി സോ ഫുൾ വണ്ടിയിൽ ഞങ്ങൾ ഹെഡ്ലൈറ്റിൽ വരുമ്പോൾ ഇടുന്നോ വേട്ടോ ഹൈഡ് ഓൾസോ லிட்டரலி கிரை. அப்போ நான் சொன்னேன் சரி ஒன்றும் கவலைப்படாது சார். இப்போ டைம் வந்து 5:20 சன்லைட் வந்துடும். இப்போது ரெடி பண்ணுறதுக்கு 1 hour இருக்குது. இப்போ 4 o'clockலேருந்து ரெடி பண்ணால் 5 o'clock ரெடி ஆகும். 60 minutes ஷார்ட் முடிய சன்லைட் வந்துடும். லாஸ்ட் ஆப்ஷன். இதுக்கு மேலே ஆப்ஷன் இல்லை.
வரலன்னா அந்த டேக்கை அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒன்று அதுட்டு ஒரு மனசை அவரை கட்டிப்பிடிச்சு ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நீங்கள் கூலாக இருங்க, எல்லாம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே சேர பண்ணுறோம். பட் நான் ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்துக்கிட்ட போய் நின்று மேலே அப்படியே ஸ்கையை பார்த்து அம்மா எப்படியாவது இந்த ஷாட்டை கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுத்துருமான்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரே பண்ணியிருக்கோம். அதுதான் அது. அப்புறம் கேட்கும்போது எல்லாம் சார் ப்ரே பண்ணியிருக்காரு, அவர் ப்ரே பண்ணியிருக்காரு, எல்லாருமே எங்கள் இஷ்டம். ஷார்ட் நன்னாயிட்டு வரணும், இன்னொரு ப்ரே எங்களை விட்டுட்டு ரெண்டு ப்ரே. இந்த டேக்கு போதுங்க, இந்த டேக்கு போது எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துக்கிட்டு இருக்கு. பர்ஃபெக்டாக வந்து நான் காரில் ஏறி உட்காந்துட்டு கார் கிளம்பணும். ஏன்னா நான் இப்போ என்ன பண்ணணும், இந்த காரில் இருந்து இன்னொரு காருக்கும் மாறணும். நான் இந்த கேமரா அந்த பக்கம் போய் இப்போ நான் அது இல்லை ஃபுல்லாக சொல்லல. இந்த காரில் இருந்து இறங்குனா டோர் திறக்கல. ஆமா டோர் திறக்கல. ஐயோ அதாடா ஒன்றும் பிரச்சனையே வராது, கவலைப்படாது. ஏப்படமா அம்மா லாஸ்ட் ஷாட்ல கார் வரல. நான் ஒன்று என்னன்னா கிளாஸ் இறக்குனா பாதிக்கு மேலே அதுவும் இறங்க, நான் இந்த கிளாஸ் வழியாக உள்ளே பூந்து வந்தேன்னா பாதி தான் இறங்குது, அதுக்கு மேலே கிளாஸும் இறங்க மாட்டேங்குது. நான் அது வழியாக கால் அவுட் இழுங்கடா இந்த பக்கம் டிரைவரை பிடிச்சி எடுத்துட்டு பாதி பாடி வெளியே வருது. இந்த ஜாக்கி சான் படத்தில் பாதி கூட டோர் திறக்கும் தெரியுமா, அப்போ திறக்குது. டேய் ஆனால் பாதிகளா ஓடி அப்படி நடந்தது. அப்படி நடந்து ஃபுல்லாக போய் அதான் 5 o'clock ஆரம்பித்த ஷாட்டு 5:16 முடியுது. சன்லைட்டும் வருது. பர்ஃபெக்ட் டேக். அந்த ஷாட் வந்து இது வந்து கிளைமேக்ஸ் ஒன்று சொன்னாங்க. അപ്പം വന്നിരിക്കുന്ന ടേക്ക് അവസാനിച്ച് എല്ലാവരും ക്ലാപ്പ് ചെയ്ത് വീണ്ടും കരഞ്ഞുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പോൾ നമ്മൾ ചോദിച്ചു എന്താ സാർ ഷോട്ട്, ഞാൻ സന്തോഷത്തിൽ കരഞ്ഞ ഇല്ല, ഈ കരച്ചിൽ പോകുന്നില്ല. ഇപ്പം ഇവിടെ വന്നിട്ട് ഞാൻ ചോദിച്ചു എങ്ങനെയായിരുന്നു, நல்லா இருக்கு சார். சார் படம் நல்லாவே வந்துருச்சு சார், எதுக்கு நீங்க அழுதுறது? வரலன்றாலும் அழுகிறா, வந்தாலும் அழுகிறா.